உலகளவில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் அஜித் பாராட்டிய பிரபலங்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து வருபவர் நடிகர் அஜித் குமார். சமீப காலமாகவே கார் பந்தயத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இதற்காக அவர் கடந்த ஆண்டு அஜித் குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு விதமான கார் பந்தயங்களில் ஈடுபட்டு வருகிறார். பெல்ஜியத்தில் அண்மையில் நடைபெற்ற GT3 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தில் அஜித் குமார் ரேசிங் அணி முதலிடத்தையும், துபாயில் நடந்த பந்தயத்தில் 2ஆம் இடத்தையும் பிடித்து அசத்தியது. இதற்கிடையில் கடந்த ஜூலை மாதம் இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்ற அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. ஆனால் நல்வாய்ப்பாக அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படாமல் உயிர் தப்பினார். அதனைத் தொடர்ந்து பெல்ஜியம் நகரில் நடைபெற்ற ஒரு கார் பந்தயத்தில் அஜித்தின் அணி 2ஆம் இடத்தை பிடித்து மேலும் ஒரு உலக சாதனையை செய்திருக்கின்றது. உலக அளவில் இந்தியா சார்பாக கார் ரேஸில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பிடித்து சாதித்தார். இதனை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அஜித் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் இது ஒரு பெருமையான விஷயம் என்பதால் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். தற்போது ஸ்பெயினில் கார் பந்தயத்தில் பங்கேற்று வருகிறார் அஜித் குமார். அஜித்திற்கு பல பிரபலங்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சூர்யா போன்ற பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறியிருந்தனர். தொடர்ந்து அவர் கார் போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்து வருவதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து அஜித் குமார் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு இருப்பதால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை கூறியுள்ளார். ஏற்கனவே ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் 24H துபாய் 2025 கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள நடிகரும் நண்பருமான அஜித் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டார். சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்றது. இது குறித்த தமிழக அரசின் முன்னெடுப்புகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அஜித்திற்கு அன்பும் நன்றியும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அஜித்திற்கு தனது வாழ்த்தை ஏற்கனவே கூறியிருந்தார். இதுபோல அஜித் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் ரிஸ்க் எடுப்பது பல இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் எனவும் தெரிவித்து இருக்கிறார். அதே போல விஜய்க்கு எதிராக வாக்குகளை பெற வேண்டுமென்றால் அதற்கு அஜித் ரசிகர்கள் வாக்குகள் மிகவும் முக்கியம் என்பதை அரசியல் கட்சிகள் உணர்ந்துள்ளன. இதன் எதிரொலியே கார் பந்தயத்தில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் அஜித்திற்கு எல்லா கட்சியினரும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வெளிப்படையாகவே எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று அஜித் குமார் கூறிவிட்டாலும் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக அஜித் ரசிகர்கள் உருவெடுத்துள்ளனர்.